வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னா மட்டன் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இதில் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 2 ஸ்பூன், இது வந்து சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் இந்த பட்டை, ஏலக்காய், ஸ்டார் பூ, கிராம்பு இது வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலாவை வந்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற மிளகாய், கொத்தமல்லி, மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை பொடியாக அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து இந்த ஒரு பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை, பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டனை இந்த வெங்காயம், தக்காளி வதங்கி இருக்கிறதுல நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த பவுடரை அரைச்சிருக்கேன். இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி மசாலா இந்த அரைச்சி வச்சிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு, மட்டன் குழம்பு. இந்த மசாலாலாம் போட்டு ஒரு கொஞ்சம் வதக்கின பின்னாடி மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கல்லுப்பு போட்டதும் தண்ணி வந்து நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து
ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம், கறி நல்லா வேகிறதுக்காக. நான் வந்து 2 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பீஸ் தேங்காய், இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள், இதுவே நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி. நம்ம கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்.